நம்மளுடைய டிரான்சிட் பைட்ஸ் அஜய் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்கோ வந்து அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அது விதமாக வந்து அங்கே இருக்கிற தமிழர் ஒருத்தரை வந்து பேட்டி எடுத்து போட்டிருந்தாரு. அந்த வீடியோ இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம்மையாக ப்ளோ ஆயிடுச்சு. அதில் அந்த தமிழர் வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கிற இந்தியன்ஸோட மதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்தியன்ஸை பார்த்தாலே ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களுடைய பேப்பர்ஸ் செக் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறது. ஏன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே போய் வீசா ஓவர் ஸ்டே பண்ணுறது, இல்லை ஹாலிடே வீசாவில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது, இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து பண்ணுறதில்ல அந்த அத்தாரிட்டிஸ். அதனால் இந்தியர்களோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே யூடியூப்பில் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் தான் வந்து நமக்கு இப்போ லிங்க் வந்து தெரியுது, கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ யூரோப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எங்கேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணப்படுது. என்னடா இந்தியாவில் தான் வந்து ஆயிலே கிடைக்கிறதில்லை, எப்படி இந்தியா வந்து அவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியாவில் மிடில் ஈஸ்ட் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ யூரோப் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்களா, அதனால் ரஷ்யாவிலேருந்து அவங்க யூரோப் வந்து ஆயில் வந்து வாங்குறது கிடையாது. ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ரஷ்யாவிலேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி இந்தியாவிலேருந்து மறுபடியும் யூரோப்புக்கு வந்து விற்கிறாங்க ஒரு ரேட்டுக்கு. சூப்பரில் ஏதோ இந்தியாவுக்கு வந்து நல்லன்னு இருந்தால் ஓகே தான். ஆனால் இந்தியர்களோட மதிப்பு வந்து வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறதுல சில உண்மையும் வந்து இருக்குங்க. ஓகே.